نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين وما هو بقول شيطان الرجيم صدق الله العظيم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குர்ஆன். முக்கியமான ஒன்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய சத்திய வாக்கியத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சொல்லப்பட்டு ஷைத்தான் ரஜீம், அதாவது இது அல்லாஹ்விடம் புறத்திலிருந்து தான் வரப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த குர்ஆன் ஷரீஃப் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஷைத்தான் ரஜீம், அதாவது வெறுக்கப்பட்ட ஷைத்தானுடைய சொல் அல்ல. இன்னும் இந்த குர்ஆன் தீர்ப்பான இறுதியான சொல்லாகும், விளையாட்டல்ல. இத நாங்களே உங்களின் உள்ளத்தில் மனப்பாடம் செய்ய வைப்போம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்கின்றார் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. இது குர்ஆன் கொடுக்கப்பட்டது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷைத்தானுடைய புறத்திலிருந்து அல்ல. இது சத்திய வாக்காக இருக்குது. உங்களுடைய உள்ளங்களில் மனப்பாடம் செய்ய வைப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னா அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இறக்கப்பட்ட வசனத்தை மறந்து விடுவோமோ, இது மக்களுக்கு எத்தி வைக்கப்படாமல் சென்று விடுமோ எனக்குரிய அச்சத்தில் திரும்ப 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 திரும்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ அப்படிலாம் செய்யாதீங்க, நம்ம பாதுகாக்கிறோம். உலகத்தில் குர்ஆன் இல்ல, குர்ஆன் உள்ளது என்று சொல்வதை விட குர்ஆனில் இந்த உலகமே இருக்கின்றது, எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆனில் இருக்கின்றது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நினைக்கிறேன், அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர், பெரிய வசதியான மனிதர், அவர்கிட்ட இல்லாத பொருள் எதுவுமே இல்லை, பெரிய கோடீஸ்வரர், மில்லியன் பில்லியனுடைய வைத்திருக்காக பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே பார்த்து அந்த அழக எல்லாம் பார்த்த உடனே சொன்னாரு, அல்லாஹ்வின் சத்தியமாக என்னுடைய குழந்தைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் சீதனமாக கொடுப்பேன். அவர் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் சொன்னது என்ன விஷயம் சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நான் என்னுடைய மகனுக்கு சீதனமாக கொடுப்பேன் என்பதாக அவர் சத்தியம் என்றார். இப்ப வரதட்சணையா கொடுப்பேன்னு சொல்ல, வரதட்சணை என்பது ஹராம். இங்க சீதனம் என்பது அவங்க விரும்பி கொடுக்கக்கூடியது. மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அவர்கள் கேட்டு வாங்கினார்கள் என்றால் அது ஹராமாச்சு, அது வரதட்சணை. அதே சமயத்தில் பெண் வீட்டார் அவர்கள் விருப்பத்துடன் தருகின்றார்கள், மாப்பிள்ளை வீட்டார் அதை ஏற்றுக்கல, அதை விரும்பல, அதை பத்தி பேசல, இவங்க தர்றாங்க அப்படின்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இது போல இவர் நியமம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப பார்த்தா காலப்போக்க இந்த தன்னுடைய மகள் திருமண வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆயிடுது, இவர் எல்லாத்தையும் நொடிஞ்சிருவாரு, பொருளாதாரம் எல்லாம் போயிடுது. இவர் கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலையில வந்துடுறாங்க, மிடில் கிளாஸோட வந்துடுறாரு. நடுத்தரமான வயசு வந்த உடனே அப்ப அவர் தன்னுடைய மகனுக்கு எல்லா விஷயங்களும் நான் செய்யணும்னு சொன்னமே, இப்ப வாய்தாவை நிறைவேற்ற முடியவில்லையே, என்ன செய்யல அப்படின்ட்டு சொல்லி இமாம் அவங்கள்ட்ட போறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், அவங்கள்ட்ட போறாங்க, போய் கேட்கிறாங்க, நான் இப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டேன், இப்ப என்னுடைய மகனுக்கு எதுவும் கொடுக்க முடியல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துதான், இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்துதான் சொன்னாங்க, குர்ஆனில் அனைத்தும் இருக்கின்றது, குர்ஆனில் அனைத்தும்
குர்ஆனுக்குள் இருக்கின்றது. எந்த காலத்திலும் அந்த குர்ஆனை பற்றி ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்தால் அவனுக்கு அதிலிருந்து ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆனில் இல்லாத ஒன்றே இல்லை. ஆனா நம்ம தான் குர்ஆனை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, குர்ஆனை பற்றி பார்க்கிறதே இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, அதனால உன்னுடைய மகனுக்கு ஒரு நாள் உன்னுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஒரு குர்ஆனையும் கொடுத்து விட்டால் அனைத்தும் கொடுத்தது போன்று ஆகிவிடும் என்பதாக சொன்னாங்க. அதனாலதான் ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து கொண்டு போகக்கூடிய சீதனமாக முதல் சீதனமாக கொடுக்கக்கூடியது அல்லது கணவன் வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய முதல் சீதனமாக கொடுக்கக்கூடியது குர்ஆனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் குர்ஆனை ஓதத் தெரிந்த மனைவியாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வந்தாங்க, திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். என் இடத்துல எதுவுமே இல்லை, நான் ஏழ்மையான சஹாபி, ஏழ்மையான முறையில் இருக்கிறேன், எனக்கு யார் பெண் தருவார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வீட்டுல போய் நீங்க பெண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க. திருமணத்திற்கு அவங்க முதல்ல பெண்ணுடைய தகப்பனார் சொன்னாங்க, இல்ல முடியாது, நானு பெண் தரல அப்படின்னாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்டது, யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா அல்லது நீங்கள் சொல்லி கேட்டீங்களா அப்படின்னு. இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வீட்டுல பெண் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் உள்ளது திருமணத்துடைய நிகழ்வுகள் அப்படித்தான் நடக்கும். அப்ப அதுபோல திருமணத்தை முடிக்கிறாங்க. திருமணத்தை முடிக்கக்கூடிய சமயத்துல மகள் கொடுத்தே தீரணும். மகள் என்பது ஃபர்லான ஒன்று. கண்டிப்பாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன்மார்களும் மாப்பிள்ளைமார்களும் மகர் கொடுக்காம பெண்ணை தொடக்கூடாது. மகர் கொடுக்காம பெண்ணை தொட்டா அப்படின்னா அது ஹராம். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடியது. மகரை கொடுத்து விட்டு மகரை சும்மா எழுந்து வச்சுட்டு போறது இல்லை, அவன் போய் மகரை கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டா கையெழுத்து நம்ம வாங்குவதுமே ஒப்புதல் வாங்குவதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? மகரை கொடுக்கணும். மகரை கொடுத்துட்டு ஒப்புதல் வாங்கிட்டு வரணும். அப்ப மகருங்கிறது அவசியமான ஒன்று. அப்ப என்ன செய்யறாங்க? மகராக ஏதாச்சும் உங்கள்ட்ட ஏதாச்சும் இருக்கான்னு யாரும் சொல்ல என்கிட்ட எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன சூறா தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சூறாக்கள் தெரியும் யார சொல்லலாம்னு. அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு தெரிந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு தெரியாத சூறாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். என்ன அந்த பெண்ணுக்கு ஒண்ணு தெரியல, ஒரு சூறா தெரியல, அந்த சூறாவை என்ன செய்யுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை அந்த பெண்ணுக்கு தெரியாத சூறாவை அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது மகராக நீங்கள் கற்றுக் கொடுங்கள். எவ்வளவு பெரிய விஷயத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மாப்பிள்ளைக்கும் ஓத தெரியணும், பெண்ணுக்கு ஓத தெரியணும். அன்னைக்கு கேட்கப்பட்டது அப்படித்தான். பெண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, பெண்ணு மாப்பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. பொண்ணு அழகா இருக்கா, கலரா இருக்கா, நிறமா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். மாப்பிள்ளை பயணத்துல இருக்காரா, எந்த நாட்டுல இருக்காரு, கேரளத்துல இருக்காரு, எந்த நாட்டுல இருக்காரு, சவுதிலையா, ரியாத்லையா, கத்தார்லையா, பஹ்ரைன்லையா அப்படின்னு பார்த்து நம்ம பேசுறோம். அந்த மாப்பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, தொழுகிறாரா, இபாதத் செய்யறாரா, நல்லொழுக்கம் உள்ளவரா, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று குறைந்து கொண்டே செல்கின்றது. அப்ப இந்த குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது இறக்கினான். எத்தனை ஆண்டுகளமாக துவக்கத்திலிருந்து 40 வயதில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, 63 வயது வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டே இருந்துச்சு. இடையில் 3 ஆண்டு காலங்கள் வஹி வரவில்லை. ஆக 20 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இறக்கினான். இதில் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றது, அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜிக்ர் என்பதாக சொல்லுகின்றான். வஹாதா ஜிக்ரும் முபாரக்கும் அன்சல்னாஹு. உங்களுடைய நாம் இறக்கியிருக்கோம் பரக்கத் மிக்க ஜிக்ர், அதாவது இந்த ஜிக்ர், இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் இறக்கி இருக்கின்றோம் சொல்றான். ஏன் இந்த ஜிக்ர் என்று சொல்லக்கூடியது எப்படியா கொண்ட ஜிக்ர் என்றால் நினைவூட்டுதல் என்பதாக சொல்லுவாங்க. அதே ஜிக்ருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஆலிம்கள் சொல்கின்றாங்க, நல்லவைகளை நினைவூட்டும், அல்லாதவைகளை நறுக்கென்று சாடக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் எதை
தடுக்கின்றானோ அது உடனடியாக சாடக்கூடியதாக இருக்கும். ஒப்பனையும் கற்பனையும் இதுல இருக்காது. ஒரு கற்பனை கதையாக, கற்பனை காரியமாக இந்த குர்ஆனில் இருக்காது. அல்லாஹ் தஆலா பல்வேறு சரித்திரங்களை சொல்கின்றான், நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்கின்றான், குறைவாசிகளுடைய சரித்திரங்களை சொல்கின்றான், சாலிஹான நபர்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்கின்றான். அத்தனையும் நடந்த உண்மைகளைத்தான் அல்லாஹ் எடுத்து சொல்றான், கற்பனையாக சொல்லல. அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் ஹதீஸ், அழகான உபதேசம், அழகான வார்த்தை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் நஸல அஹ்ஸனுல் ஹதீஸி கிதாபுன் முதஷாபிஹன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய சமயங்களில் நமக்கு எப்படி ஓதணுங்கிறதுக்காக அந்த குர்ஆனை வடிவமைச்சிருக்காங்க. 7 மன்சில்களாக வடிவமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வாரத்திற்கு 7 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் விதமாக ஓதப்பட்டால் 7 நாட்களுக்குள்ள அந்த குர்ஆனை முடிக்கலாம். ஜுசுக்கள் 30 ஜுசுக்களாக பிரித்து வச்சிருக்காங்க. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு நம்ம ஓதணும்னா கூட 30 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கலாம். அதிகமான குர்ஆன்களை ஓதக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ ரமலானுக்கு மட்டும் தூசி எடுத்து தட்டிட்டு ஓதக்கூடியவருக்கு குர்ஆன் இல்ல, அல்லது இறந்தவங்களுக்கு மட்டும் போய் ஓதுவதற்கு அவனுக்கு குர்ஆன் இல்ல, வீடு குடும்பங்களுக்காண்டி ஓதக்கூடியவருக்கு மட்டும் குர்ஆன் இல்ல. அதான் ஓதக்கூடிய ஒரு பரக்கத்து இருக்கு, நன்மைகள் எத்தனைக்கிறது இருக்கின்றாலும் நமக்கு நன்மையை தரக்கூடியது எப்படி இருக்கணும்? தினமும் நாம் குறைந்தபட்சம் ஒரு ஜுஸு ஓதணும். இல்லையா அவரே முடியலையா ஒரு ஐந்து ஓதி பாருங்க. குர்ஆனை ஓத 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 என்ன ஆகும் அப்படின்னா, நாளை இந்த குர்ஆன் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். கபருடைய வேதனையில் இருந்து நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நாளை இது மனுஷரில் முறையிடும். ரப்பே, என்னை இவர்கள் எப்பொழுதும் நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள், என்னை துதித்துக் கொண்டே இருந்தார்கள் ரப்பே, அதனால் இவர்களை நீ சொர்க்கத்தில் சேர் என்றார். இன்னொரு விஷயத்தை மட்டும் நல்லா விளைக்கிறணும், நம்ம மனசுல வச்சுக்கிறணும். குர்ஆனை என்னைக்கு ஒரு மனிதன் ஓதிக்கொண்டே இருக்கின்றானோ, கொஞ்சமாச்சு ஓதிக்கொண்டே இருக்கின்றானோ, கண்டிப்பா அவனுடைய சக்ராத்துடைய நிலைமைகள் இருக்கிற கடைசி தருவாய், அந்த தருவாய் இழிவான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இழிவான சூழ்நிலைகளை ஏற்படுத்த மாட்டான். கண்ணியமான சூழ்நிலை, இழிவான சூழ்நிலை ஒண்ணு நாம் பிறர்கள் மூலியமாக நம்முடைய தேவைகளை தெளிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள். அதே சமயத்தை சீப்போன் நம்மள ரொம்ப நாடு இருக்கிறதுக்கு செத்து தொலைகிறாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மள வச்சிட மாட்டான்லாம். நம்முடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கும் நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் நல்ல ஒரு சூழ்நிலைகளாக ஆக்குவார் என்பதாக சொல்லி காட்டப்படுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக மாற்றி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.